நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் புதிய போர்க்கலன், அதாவது ஜொராவர் லைட் டேங்குகள் வருகை. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்திய இராணுவம் அதன் பாதுகாப்பு திறன்களை பலப்படுத்த தொடர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதிலே முக்கியமான ஒன்று தான் இந்த ஜொராவர் லைட் டேங்குகள் எனப்படும் புதிய வகை தற்காலிக இராணுவ வாகனங்கள். இவை சீன எல்லைகளுக்கு அருகில் உள்ள உயரமான மலைப்பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த ஜொராவர் லைட் டேங்குகள் என்ன வித்தியாசமானவை அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, குறைந்த எடை அதிக திறன். அதாவது மலைப்பகுதிகளில் சிக்கலான நிலப்பரப்புகளில் இராணுவ வாகனங்களை இயக்குவது சவாலான ஒன்று நண்பர்களே. ஆனால் இந்த ஜொராவர் டேங்குகள் எடை குறைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் குண்டும் குழியுமான மலைப்பகுதிகளில் கூட துல்லியமாக இயக்கப்பட முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா துல்லியமான தாக்குதல் திறன். எதிரிகள் எந்த இடத்தில் மறைந்திருந்தாலும் இவை துல்லியமாக தாக்கும். சென்சார் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுறதுனால குறுகிய இடங்களில் கூட திறம்பட செயல்பட முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா பனிக்கட்டிலும் செயல்திறன். அதாவது பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் லடாக் போன்ற பகுதிகளில் சாதாரண வாகனங்கள் இயக்குவது சிரமமான ஒன்று. ஆனால் இந்த ஜொராவர் டேங்குகள் பனிக்கட்டிகளை எதிர்கொண்டு வேலை செய்யக்கூடிய திறனில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக சீன எல்லைகளில் பாதுகாப்பு அதிகரிப்பு. அதாவது லடாக், அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளில் சீன எல்லைக்கு அருகிலும் மலைப்பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இவை முக்கியமான ஆயுதமாக இருக்கும். ஸோ இப்படி பல்வேறு விதங்களில் இந்த ஜொராவர் லைட் டேங்குகள் நம்மளோட பாதுகாப்பை வலிமைப்படுத்தப்பட இருக்கு நண்பர்களே. அதே சமயம் இந்தியாவின் தன்னிறைவு பாதுகாப்பு முயற்சியை பார்த்தோம்னா, இந்த டேங்குகள் முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால் வெளிநாட்டு ஆயுதங்களுக்கு மாற்றாகவும் தன்னிறைவு இந்தியா, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் முக்கிய சாதனையாகவும் ஜொராவர் டேங்குகள் பார்க்கப்படுகின்றன. இதுல சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்தால் இந்த டேங்குகள் சீன எல்லைக்கு அருகில் உள்ள மலைப்பகுதிகளில் இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பு தற்காப்பு திறனை பல மடங்கு மேம்படுத்தும். ஜொராவர் டேங்குகள் உயர்ந்த மலைப்பகுதிகளிலும் பனியிலும் செயல்திறனுடன் செயல்படக்கூடிய புதிய தலைமுறை டேங்குகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த புதிய டேங்குகள் இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பை மட்டுமல்லாமல் உலகளாவிய இராணுவ வளர்ச்சியில் இந்தியாவின் முன்னோடியை மேலும் உயர்த்தும். இந்தியாவின் பாதுகாப்புக்கு இது ஒரு புதிய மைல்கல்லாகும் நண்பர்களே. அடுத்ததாக பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு ரஷ்யா உக்ரைன் தொடர்பாக. என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். அதாவது ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் கடந்த சில வாரங்களில் மீண்டும் உச்சமடைந்திருக்கு. இதற்கிடையே நள்ளிரவு நேரத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலால் பல லட்சம் உக்ரைன் மக்கள் இருளில் மூழ்கியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகிய நிலையில் அது பார்க்கவே அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு நண்பர்களே. ரஷ்யா உக்ரைன் இடையே ஆண்டு கணக்கில் மோதல் போக்கு அப்படின்றது நிலவி வந்துகிட்டு இருக்கு. இடையில் சில காலமாக அமைதியான சூழல் நிலவிய போதிலும் இப்போது மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த மேற்குலக நாடுகள் தங்கள் நாட்டின் நீண்ட தூர ஏவணிகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. இதுவே மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இதற்கிடையே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பகீர் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அதாவது தாக்குதல் குறித்து உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் உள்ள 3 கட்டளை மையங்கள் தான் முடிவெடுப்பதாகவும் அந்த மையங்களை புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம் தாக்கப் போவதாகவும் புதின் அவர்கள் அச்சுறுத்தினார். உக்ரைன் நாட்டின் எனர்ஜி கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருந்தது. இதனால் உக்ரைன் நாட்டின் மின்சார சப்ளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு மக்கள் இருளில் தள்ளப்பட்டுள்ளனர். அதாவது சுமார் 90க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் சுமார் 100 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் தான் உக்ரைன் நாட்டின் எனர்ஜி கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் இப்போது வெளியாகியுள்ளது. அதில் இருள் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் வானத்தில் இருந்து கண்ணை பறிக்கும் வகையில் இடி விழுவது போல சரம் மாறியாக ஏவுகணைகள் பாய்கிறது. பார்க்கவே பயமாக இருக்கும் இந்த தாக்குதல் உக்ரைன் நாட்டின் எனர்ஜி கட்டமைப்பை கடுமையாக பாதித்துள்ளது. உக்ரைன் நாட்டின் இப்போது கடும் குளிர் நிலவும் சூழலில்
மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஹீட்டர்களை கூட இயக்க முடியாமல் மக்கள் பரிதவித்து போயிருக்கிறார்கள். மேற்குலக நாடுகளின் ஏவுகணைகள் மூலம் தங்கள் நாட்டுக்குள் உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை நடத்துவதாக ரஷ்யா கூறியது. ரஷ்யா உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளாக போர் தொடர்ந்த நிலையில் சமீப காலங்களில் போர் பதற்றம் மிக பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கீவ் நகரில் உள்ள இராணுவ மையங்கள், இராணுவ தொழிற்சாலைகள் அல்லது கட்டளை மையங்கள் மீது ஓரேஸ்னிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம். அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்றார். ஒருவேளை ரஷ்யா தனது ஓரேஸ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தினால் அது மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே அஞ்சப்படுகிறது. முன்னதாக கடந்த வாரம்தான் ரஷ்யா தனது அதிநவீன ஓரேஸ்னிக் ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவி சோதனை செய்தது. இந்த ஏவுகணை மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை புதின் அவர்களே முன்பே ஒரு இடத்தில் கூறியிருந்தார். மேலும் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கேற்ப பதிலடி தரப்படும் என்று புதின் அவர்கள் எச்சரித்திருந்தது கவனிக்கத்தக்கது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, சீனாவை நம்பியிருக்க கூடாதுங்க. பேட்டரி செல் உற்பத்தியில் தன்னிறைவை அடைய வலியுறுத்தும் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். பேட்டரி உற்பத்தியில் ஐரோப்பா தன்னிறைவு அடைய புதிய ஐரோப்பிய ஆணையத்திற்கு பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. ஐரோப்பிய பிராந்தியமானது அதன் பசுமை மாற்ற தேவைகளுக்காக சீனாவை நம்பியிருப்பதை குறைக்கும் நிலையில் இந்த அழைப்பு வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் போட்டித்தன்மை குறித்த ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்களின் கூட்டத்திற்கு முன்னதாக 3 நாடுகளும் ஒரு ஆவணத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பின. ஐரோப்பிய பேட்டரி நிறுவனங்கள் சீரற்ற உலகளாவிய சந்தையின் காரணமாக அளவிட போராடி வருகின்றன என்பதை ஆவணம் வலியுறுத்தியது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த துறையில் நுழைபவர்களுக்கு நிதி மற்றும் சந்தை அணுகலை எளிதாக்க வேண்டும் மற்றும் பேட்டரி துறையில் ஐரோப்பிய ஒன்றிய நிதியுதவியை அதிகரிக்க வேண்டும் என்று 3 நாடுகளும் முன்மொழிந்துள்ளன. உலகளாவிய பேட்டரி செல் உற்பத்தியில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி செல்களை தயாரிப்பதில் சீனா இப்போது உலகில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது உலகளாவிய உற்பத்தியில் சுமார் 85% ஆகும் என்று சர்வதேச எரிசக்தி அமைப்பின் தரவு காட்டுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய எரிவாயு மீதான அதன் கடந்த கால நம்பிக்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மீண்டும் ஒரு பொருளாதார போட்டியாளரை நிரூபிக்கும் வகையில் விழக்கூடாது என்று ஸ்வீடன் தொழில்துறை அமைச்சர் எப்பாபுஸ் அவர்கள் எச்சரித்தார். பசுமை மாற்றம் ஐரோப்பாவில் சீன மாற்றமாக மாறக்கூடும் என்று அவர் அஞ்சினார். இதற்கிடையே டிசம்பர் 1ஆம் தேதி பொறுப்பேற்கும் புதிய ஐரோப்பிய ஆணையம் அதன் முதல் 100 நாட்களுக்குள் ஒரு மூலோபாயத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளையும் நான் உங்ககிட்ட தினமும் வீடியோவின் மூலமாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.